السلام عليكم عليكم يا السلام عليكم عليكم يا الله محمد رسول الله لا إله சொல்லுங்களா لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول بسم الله الرحمن الرحيم الحمد لله இது கேக்குதோ الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان وقال النبي صلى الله عليه وسلم من جعل الهموم هما واحدا هم آخرته كفاه الله هم الدنيا ومن تشعبت به الهموم أحوال الدنيا لم يبال الله في أي أوديتها هلك أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய பாரதி நகர் முஸ்லிம் அறக்கட்டளை சார்பாக நடத்தப்பெறக்கூடிய இந்த நாற்பெரும் நிகழ்ச்சியினுடைய தலைவர் சங்கைக்குரிய ஆஜி பஷீர் அஹமது சாப் அவர்களே, இந்த அறக்கட்டளையினுடைய சங்கைக்குரிய பொறுப்பாளர்களே, இங்கே பல்வேறு ஜமாத்துகளிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய பொறுப்பாளர்களே, மிகவும் கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் முன்மாதிரி ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு செயல் திட்டங்களை, நடைமுறை உண்மைகளை எல்லாம் அழகாக சொல்லி அமைந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க மௌலானா முனைவர் ஹலீல் அஹமது முனீரி எம்ஏ அவர்களே, கண்ணியமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, இங்கே பெருந்திரளாக ஒன்று கூடி இருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சொல்லியவனாக என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க பக்கத்தில் வாங்கினேன். ஃபேன் வேணுமா? ஃபேன் எட்டி பார்க்குற மாதிரி தெரியுது. கொஞ்சம் பின்னால் வாங்க, கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்க. பெரிய பள்ள ஒன்று இருக்குது இடையில, பள்ளி தள்ளி வாங்க. பக்கத்தில் இருந்தால் தான் கவனம் வரும். கவனம் இருந்தால் தான் எதுவும் மனசுல ஏறும். கவனம் இல்லாட்டா நீங்க 1000 தத்துவங்களை சொன்னாலும் சரி, அதை கொண்டு ஒரு காரியமும் நடக்காது. கவனம் இல்லாட்டா துவாக்கள் அல்லா இடத்துல கபூலியத் இல்லை, தொழுகை அல்லா இடத்துல கபூலியத் இல்லை, பயானோ அதனுடைய பயன்பாடு இல்லை. இன்ன பீதாருக்கு எதுக்கலாம் மன்கானிலோ கல்பு அல்லாஹ் சொல்றான். இதுல யாருக்கு உபதேசத்தில் பயன்பாடு இருக்கிறது என்று சொன்னால் யாருக்கு கல்புக்கு இருக்குதோங்கிறான். அவ அல்க சம்அ வ ஹுவ ஷஹீத், சபையில் ஆஜராக இருந்தாலும் கால் தான் கேட்கணும்னு சொல்றான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 1 மணி நேரம் என்னத்தான் பார்க்க நீங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சங்கைக்குரிய தாய்மார்கள், சகோதரிகள், தங்களுடைய நேரங்களை எல்லாம் விட்டு இங்கே ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இங்க வந்த பிறகு ஒரு ஆளுக்கு விசாரிச்சு சேலை எங்க வாங்கினீங்க, புர்கா எங்க வாங்கினீங்க, இதையெல்லாம் விசாரிச்சுட்டு நேரத்தை கழிச்சுட்டு எப்படி போயிடக்கூடாது. ஒரு பெரிய நோக்கத்திற்காக சமூகத்தை பல நிலைகளில் முன்னேற்றம் செய்வதற்காக வேண்டி கூட்டப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கிற காரணத்தினால
தாய்மார்களும் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, இஸ்லாமும் அறிவியலும் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தலைப்புல பேசுறீங்களான்னு கேட்டாங்க, சரின்னு சொன்னேன். எதுக்காக தலைப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அறிவின் மாண்பை பற்றி யாருக்கும் இந்த உலகத்தில் மேடை போட்டு சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லை. அறிவுதான் வளர்ச்சி. ஜித்தா ஏர்போர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்களை நிறைய பேர் எடுபடி வேலை செய்யறாங்க. அதிகாரிகளாக பொறுப்பில் இருப்பவர்கள் யார் என்று பாருங்கள், பிராமண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார். ஜித்தாவில் இஸ்லாமிய நகரங்களில் முக்கியமான ஒரு இடத்தை நான் உதாரணத்திற்காக சொல்றேன். அதனால் அந்த அறிவு என்பது இருக்கிறது, அதுதான் வளர்ச்சி. அறிவு என்பதுதான் அதிகாரம். அறிவு என்பதுதான் ஒரு மனிதனுடைய கண்ணியம். அறிவினுடைய தீட்சண்யம் இருக்குமானால் அடுத்த கட்டங்களில் உயர்ந்து கொண்டே இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தான். அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالًا ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நாயகமே, நீங்க யதீமா இருந்தீங்க, அல்லாஹ் அரவணைத்தான். ஏழையாக இருந்தீர்கள், சீமானாக்கினான். நுபுவத்தினுடைய ஞானம் இல்லாமல் இருந்தீர்கள், அல்லாஹ் அந்த அறிவு ஞானத்தை தந்தான் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒரே ஒரு விஷயத்தை தான் அதிகமா கேட்கும்படி சொல்கிறான். குல் ரப்பி ஸித்னி இல்மா. நாயகமே, நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் எனக்கு இந்த இல்மை நீ அதிகப்படுத்தித்தா, அறிவை தீட்சணியமாக்கி எனக்கு அதிகப்படுத்தி. யார் அவர்கள்? இதுவரை வந்தவர்கள், வர இருப்பவர்கள், அவ்வளவுடைய ஞானத்தையும் கொடுக்கப்பட்டேன் என்று சொன்ன நாயகத்திற்கு அல்லாஹ் சொல்ல சொன்னான். அவர்கள் வழியாக உம்மத்திற்கும், யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத விளங்குறதுக்கு ஆசை. அதே மாதிரி நாயகத்திற்கு எவ்வளவு அந்த காரியத்தை செய்தார், உபகாரங்களை. ஆனால் நாயகமே, தாங்கள் அறியாத எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்று தந்தான். ரப்பினுடைய ஃபضலில் இதுதான் மகத்துவம் மிக்கது. நல்லா சொல்ல, இதுதான் மகத்துவம் மிக்கது. அரபியில அவீம்ங்கிற வார்த்தைக்கு நிகராக வேறு வார்த்தை கிடையாது. அவீம் அப்படிங்கிறதுக்கு நிகராக ஒரு உயர்வை, மேன்மையை, கண்ணியத்தை, அந்தஸ்தை சொல்வதற்கு அவீம்ங்கிற வார்த்தை தான் உன்னதமான வார்த்தை. இன்னக லஅலா குலுகின் அதீம்னு சொன்னான். ரமலானை பற்றி உங்களுக்கு மகத்தான அவீமான ஒரு மாதம் வரப்போகிறது என்று கண்ணியத்தினுடைய இடங்களில் எல்லாம் அந்த அவீம் என்பது சொல்லப்படும். அதனால அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய ஃபضலில் மிக 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 உன்னதமான ஒரு ஃபضல் என்பது அல்லாஹ் உங்களுக்கு அறிவை தந்ததுன்னு சொல்றான். அதனால அறிவு நீச்சன்யம் என்பது எவ்வளவுங்கிறத யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் அடிக்கடி ஓதக்கூடிய சூரை யாசீனில் அல்லாஹ் சொல்கிறான், லியுந்திர மன் கான ஹய்யன். குர்ஆன் யாருக்கு வந்துச்சு தெரியுமா? லியுந்திர மன் கான ஹய்யன். அந்த ஹய்யன் என்பதற்கு தஃசீர் என்னன்னா, ஆகிலன், யார் புத்திசாலிகளோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு. குர்ஆன் வந்ததே புத்திசாலிகளுக்கு நல்லா சொல்ற, அறிவாளிகளுக்கு தான். அதனால அறிவினுடைய வளர்ச்சி, அறிவினுடைய உயர்வு, அறிவினுடைய தேவை, அறிவை நாம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அது மினல் மகதியில் அல்ல, அது மினல் மகதியில் அல்ல. அது தொட்டிலில் தொடக்கம் நம்முடைய கபல் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கு. நான் ஓரளவு விளங்கிட்டேன், எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னிலிருந்து நம்ம ஜஹாலத்தை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். நம்முடைய அறிவின்மை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இன்னும் 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 என்று பேராசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அறிவு ஓரளவு நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன்னு சொன்னா அன்னையோடு நம்முடைய அறிவுக்கு திரையிடப்படுகிறது, அறியாமை என்பது தொடங்குகிறது. அதனால மார்க்கம் அறிவை வலியுறுத்தி சொல்லி இருப்பதை போல வேறு எதையும் இந்த அளவிற்கு சொல்லவில்லை. இந்த அளவிற்கு சொல்லவில்லை. உலகத்துல சாதாரணமா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவு, ஐயறிவு, ஆறறிவு, பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. தொடுதல் ஓரறிவு, தொடுதலோடு சேர்ந்து சுவைத்தலும் சேர்ந்திருந்தால் ஈரறிவு, சுவைத்தலோடு சேர்ந்திருந்த நுகர்தலும் இருந்தால் மூவறிவு,
நுகர்தலோடு சேர்ந்து காணக்கூடிய அறிவு இருந்தால் அது 4 அறிவு. காணக்கூடிய இந்த நிலையை போல கேட்டலும் சேர்ந்திருந்தால் அது 5 அறிவு. அதோடு பகுத்தறியக்கூடிய தன்மையை வந்துவிட்டால் 6 அறிவு. மனிதன் 6 அறிவு உள்ளவன். முடிவுலாம் கிடையாது, அது முடிவுலாம் கிடையாது. அதுக்கு மேல சமயோஜித அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, நுண்ணறிவுன்னு ஒண்ணு இருக்குது, இல்ம கஸ்பின்னு ஒண்ணு இருக்குது, இல்ம வகபின்னு ஒண்ணு இருக்குது. இல்முக்கு முடிவே சொல்லலாமா? அறிவுக்கு எல்கே இல்லை, தொடர்ந்துகிட்டே போய்கிட்டே இருக்குது. அதாவது சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, அலி ரலியல்லாஹு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனவுல எதிரி எடுத்து எல்லாத்துக்கும் விளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தஹஜ்ஜுத் நேரத்துல இவங்க பள்ளிக்கு போறாங்க. பள்ளியில உமருல்லாஹ்வுடைய ஆட்சி, அவங்க கலீஃபா, அவங்க என்ன செய்யறாங்கன்னு எடுத்து எதையும் விளம்புறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு கொடுத்ததா கனவு கண்டாங்க இல்லையா, கை நீட்டி வாங்கினாங்க, வாயில போட்டாங்க, ரொம்ப ருசியா இருந்துச்சு. அதனால அலி ரலியல்லாஹு 2வது தடவை கை நீட்டினாங்க, சொல்ல கொடுக்கல. இதுக்கு மத்தமா அப்படி செய்ய முடியாது, கொடுக்கல. உமருல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க யதார்த்தத்துல, நடைமுறையில. அன்னைக்கு சுபுகுல அலி ரலியல்லாஹு கை நீட்டி வாங்கினாங்க, வாயில போட்டாங்க, அதுவும் ருசியா இருந்துச்சு. 2வது தடவை கை நீட்டினாங்களா, உமர் தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் தந்தா நானும் தந்துருப்பேன். ரசூலுல்லாஹ் தந்தா இது என்ன அறிவு? இது என்ன அறிவு? நமக்கு தெரியாத விஷயம் என்ற காரணத்தினால் அது என்ன விளங்கல், அவ்வளவுதான். அன்னாஸ் அஅதாஉல் லிமா ஜஹிலு, மனிதர்கள் அறியாத விஷயத்தில் அவர்கள் விரோதிகள் தான், அவர்கள் எதிர்கருத்துள்ளவர்கள் தான். நமக்கு விளங்காத பாஷை ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறார் வைங்க, நம்ம என்ன செய்வோம்? ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அரபுகளோட வண்டியில உட்கார்ந்து போயிட்டு இருந்தா நம்ம தமிழ்ல வேறதா பேசியிருந்தா அவன் சொல்லுவான், என்னத்த உளறிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவான். நம்ம பேசுறது அவனுக்கு விளங்காத காரணத்தினால் உறவு மாதிரி தெரியும். அதனால அறிவு தீட்சண்யம் என்பது அதற்கு ஒரு எல்கையே கிடையாது, முடிவே கிடையாது. சமயோஜித அறிவு, நேரத்திற்கேற்ப பதில் சொல்றது. இது நடைமுறையில சொல்றதான கொஞ்சம் அரசியல்வாதிகளை விட்டு கூடுதலா இருக்குது. அது இந்தியாவுக்கு வந்திருந்தார் பாகிஸ்தானுடைய பிரதமர் அய்யூப் கான். அந்த நேரத்தில் பண்டிட்டால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு காஷ்மீர் ஆப்பிள் எடுத்து கொடுத்தாராம். இது காஷ்மீர் ஆப்பிள் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? காஷ்மீர் எங்கள்கிட்ட தான் இருக்குது, தேவையில்லாம பாகிஸ்தான் அதுல தலையிட்டு இருக்குது இல்லையா, காஷ்மீர் எங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஜவஹர்லால் நேரு அவர்கள் அய்யூப் கான் இடத்துல, பாகிஸ்தான் பிரதமர் இடத்துல இது காஷ்மீர் ஆப்பிள். அவர் உடனே இடுப்புல ஒரு சாவி வந்து வச்சிருந்தாரு, அதுல ஒரு சின்ன கத்தி இருந்துச்சான். காஷ்மீர் ஆப்பிளை வெட்டுறதுக்கு பாகிஸ்தான் கத்துறது சரி தெரிஞ்சாராம், அதை எடுத்து வெட்டி விட்டார். இது ஒரு சமயோஜிதம். நீங்க வேற ஏதாவது வச்சுருந்தாரு, அசரத்து பாகிஸ்தான் தூக்கி பேசுறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் இல்லை. அதாவது சமயோஜிதமான உள்ள அறிவுங்கிறது நிறைய இருக்கு, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப உள்ள ஒரு நிலைகள்ங்கிறது. நம்ம காலையாத ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஜட்ஜ். அவங்க ஒரு ஆள் வந்தாரு, அந்த காலம் பணத்தை எல்லாம் ஒரு ஆட்டு அம்மா இதுக்கு கொடுத்து வைப்பாங்க, அதை எங்கேயா புதைச்சு வைப்பாங்க, இப்படித்தான் அந்த காலத்துல சேமிப்புங்கிறது. ஒரு ஆள் வந்து சொன்னாரு, நான் இவருக்கு பணத்தை கொடுத்து வச்சிருந்த அமானிதமா, அந்த மனுஷன் தரலைங்கிறார், மொத்தமா மறுக்கிறார் சொன்னாங்க. காலையாத ரஹ்மத்துல்லாஹி அவர்கிட்ட கேட்டாங்களா, உண்மையிலே நீ கொடுத்தீங்களாங்க? அவர் அவ்வளவு கண்ணீர் விட்டு அழுது சத்தியமா சொன்னார், நான் கொடுத்தேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, கொடுத்த இடத்துல ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது இருந்துச்சான்னு கேட்டாங்களாம். அவர் தந்த, நான் வந்து கொடுத்திருந்த அந்த இடத்துல ஒரு மரம் ஒண்ணு நின்றுச்சுன்னு சொன்னாங்க. காலையாவது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்கன்னா, சரி நீங்க அந்த மரத்துக்கிட்ட போய் நில்லுங்க அப்படின்னு ஒரு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த மரத்துக்கிட்ட 1 மணி நேரம் என்னதான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், எல்லாம் நடக்கும், என்னதான் பார்க்கணும். அவர் ட்ரெயினுக்கு அசல் போற, அதனால போறாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்தேன். காலையாவது ரஹ்மத்துல்லாஹி அவங்க கேட்கிறாங்க, அவர் அப்படி பணத்தை கொடுக்கிற நேரத்தில், அமானிதத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது அந்த இடத்துல ஒரு அடையாளம் இருக்குதான்னு கேட்டாங்களா. அப்ப ஒரு பெரிய மரம் ஒண்ணு நின்றுச்சு அந்த இடத்துல சொன்னார்.
ஆதியாதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரை கூப்பிட்டு சொன்னாங்களா, நீங்க அந்த மரத்துக்கிட்ட போங்கம்மா, நீங்க அந்த மரத்துக்கிட்ட போய் நில்லுங்க. அவர் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறார். யார் வாங்கினதாக அவர் சொன்னாரோ அவரை சொன்னாங்களா, அவர் வர்றவரை நீங்க இங்க இருங்கன்றாங்களாம். அவர் வர்றவரை நீங்க இங்க இருங்கன்னாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இவற்றை கேட்டாங்கன்னா, அவர் அந்த மரத்துக்கிட்ட போய் சேர்ந்துருப்பாரான்னு கேட்டாங்களாம். இல்ல சேர்ந்துருக்க மாட்டாருன்னா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் வாங்கலங்கிறீங்க, என்ன மரம் தெரியலையே, எந்த இடம் தெரியலையே, போய் சேர்ந்திருப்பாரா இல்லையாங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? பிடிச்சுட்டாங்க. சமயோஜிதம், சமயோஜிதமான ஒரு அறிவு. ஸல்லல்லாஹு வந்து அறிவை 3 வகையா சொல்லுவாங்க. ஒரு பெரும் மழை பொழிகிறது என்றால் கட்டாந்தரையிலும் விழும், அப்படியே வழிஞ்சு போய் அது யாருக்கும் பயன்படாம மலைகள்ல பெய்யுது இல்லையா, அப்படின்னு செய்யும், வழிஞ்சு போயிடும், பயன் இல்லாம ஆயிடும். இன்னொன்று இருக்கிறது, அந்த தண்ணீர் அதை சேகரித்து வைக்கக்கூடிய தரிசு நிலங்கள், சேகரித்து வைக்க அதுல இருந்து எடுத்துக்கலாம். இது 2வது ஒரு நிலம். 3வது அந்த தண்ணீரை உள்வாங்கி அதில் எடுத்து தன்னுடைய உற்பத்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலம். 3 வகையா இருக்கு. அது மாதிரிதான் அறிவு. அறிவு நிலை அப்படித்தான். பொது ஜனங்கள்னு ஒரு இருப்பாங்க, ஒரு விஷயத்தை அறிஞர்கள் இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருப்பாங்க. உதாரணமா நம்ம டாக்டர்கிட்ட போறோம், ஒரு நோயாளி உடம்பு சரியில்லை, அவர்கிட்ட போய் கேட்கிறான். அவருக்கு நம்ம நோயாளிங்கிற ரீதியில அவர் அதை படிச்சிருக்கிறார், ஒரு மருந்து தருகிறார். அவர் மருத்துவர் என்று சொன்னார். நாம் நோயாளிங்கிறது முதல், இது அவர் மருத்துவர் என்பது 2வது. அந்த ஆராய்ச்சியை செய்து இந்த நோய்க்கு இந்த மருந்து கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர் 3வது ஒரு ஆள் இருக்கிறார். இந்த மாதிரி அறிவுங்கிறது இருக்குது, பலவிதமான கட்டங்களை கொண்டு சென்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஸல்லல்லாஹு சொல்லித் தருவார்கள். அறிவுங்கிறது பாக்கியமானது. மனித சமூகத்தினுடைய கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹ் செய்த முதல் ஏற்பாடே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். ஒரு மனிதன் அவன் கண்ணியமானவன், மேன்மை மிக்கவன் என்றால் அவன் தீட்சண்யமான அறிவை பெற்றவனாக இருக்க வேண்டும். தீட்சண்யமான அறிவை பெற்றிருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா மனித சமூகத்தினுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்றார். அது மாதிரி கற்றவர்கள் உலகத்துல ஏற்றத்தாழ்வுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நிறத்தை அடிப்படையாக கொண்டு, ஊரை அடிப்படையாக கொண்டு, மொழி அடிப்படையாக கொண்டு, வேறு வேறு பழக்கங்களை அடையாளங்களை கொண்டெல்லாம் ஏற்றத்தாழ்வுங்கிறதெல்லாம் மார்க்கம் சொல்லவே இல்லை. லா ஃபضل لعربي على عجمي, அரபி மொழி பேசுறார் அதனால சிறப்பு, மார்க்கம் அப்படி சொல்லல. மொழியால், நடைமுறை பண்புகளால், அதே போல கோலத்தால், அதில் ஏற்றத்தாழ்வுங்கிறது அது கொண்டது. ஆனால் அறிவினால் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. ஏற்றத்தாழ்வு இல்லை என்று சொன்ன மார்க்கம் அறிஞர்களும் மற்றவர்களும் சமமான அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறது. அறிஞர்களும் மற்றவர்களும் சமமான. இமாமுல்லாஹ் வந்து ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, ஒரு நாவிதரிடத்திலிருந்து நான் ஒரு 5 பாடங்களை கற்றுக்கொண்டேன் சொன்னாங்க. இமாமுல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த செய்தி நமக்கு வியக்கும். ஒரு நாவிதர் எனக்கு 5 பாடங்களை கற்றுத் தந்தார். நான் அரபாவில் தங்கி முஸ்தலிஃபாவை முடித்து மினாவுக்கு வந்து ஜம்ராவிலே கல்லடித்து முடித்து விட்டு இஹ்ராம் களைவதற்குண்டான தொடக்கமாக தலைமுடி இறக்கம். தலைமுடி இறக்குவதற்காக வேண்டி நான் தலைமுடி இறக்குவதற்கு அவர் நாவிதத்தை போனேன். எவ்வளவு துட்டுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த ஹஜ் விஷயம் இங்க ரொம்ப கரார் கண்டிஷனா, வேற பேசுறதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்லை, ஏதாவது கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அவர் எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டாரு. நாம என்ன எதுன்னு பேரம் பேசிட்டோம், இப்படி இல்லாம நம்ம கண்ணியமா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு முதலாவது நினைச்சாங்க. 2வது சரின்னு உட்கார்ந்த உடனே அவங்க சொன்னாங்களா, நீங்க தலைமுடி இறக்க போறீங்க, கிபிலா முன்னோக்கி உட்காருங்க. கிபிலா முன்னோக்கி உட்கார்ந்தாங்க. 3வது தலையை சாய்த்து கொடுக்கிறார்கள் தலைமுடி இறக்குவதற்கு. அப்பொழுது அந்த நாவிதர் சொன்னாராம், ஹதீஸ்ல வருது, முதல்ல வலது பாகத்தை அல்லவா இறக்க வேண்டும், நீங்க இடது பாகத்தை காட்டுறீங்களே, வலது பாகத்தை காட்டுங்கன்னு சொன்னாங்க. இமாமுல்லாஹ் வெட்கப்பட்டுட்டாங்க, வலது பாகத்தை காமிச்சாங்க.
4வது அவர் சொல்றாரு, சும்மா உட்கார்ந்துக்கிறீங்களே, இது ஐயாமத்த ஷரீஃபினுடைய நாட்டில் தக்பீர் சொல்லிக் கொண்டு இருக்கு, சும்மா இருக்காதீங்க, நான் தக்பீர் சொல்லிக்கிட்டீங்க, தஹ்லீல் செய்து கொண்டிருக்க. இமாமுல்லாஹ் தக்பீரும் தஹ்லீலும் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் முடித்து விட்டு பெறப்படுற நேரத்தில் அவர் சொன்னாராம், ஹஜ்ஜினுடைய பிரதானமான அமல்கள் அரஃபா, முஸ்தலிஃபா, மினாவினுடைய நிலை, இஹ்ராம் கலைந்து நீங்கள் இனிமேல் ஒரு சாதாரண நிலையில் ஆகக்கூடிய ஒரு கட்டம் அல்லவா, இது சுக்ரியா 2 ரக்காத் தொழுது போங்க. இமாமுல்லாஹ் அவரை கட்டி, யாரு நீங்கள் யார், எங்கிருந்து இதை கட்டீர்கள் அப்படின்னு இமாமுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அவர் கட்டி பிடிச்சு கேட்டார். சொன்னாங்களா, அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு பெரும் மேதை எனக்கு இதை சொல்லி தந்தார்கள். அத்தா இப்னு அபீ ரபாஹ் என்ன யாரும் வரலாற்றுல படிச்சா தோற்றம் விகாரமானவர்கள், பற்கள் சீராக இல்லாதவர்கள், மூக்கு பெருத்தவர்கள், பார்ப்பதற்கு பெரிய கோலத்திலே உயர்ந்தவர்கள் எல்லாம் இல்லை. மார்க்கத்திலே அறிவாளிகளுக்கும் படித்தவர்களுக்கும் விஷயத்தை விளங்கியவர்களுக்கும் விளங்காதவர்களுக்கும் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லுங்க. மற்ற எதிலும் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. மொழியால், கலாச்சாரத்தால், பண்பினால், வேறு எதிலும் மாற்றம் அப்படி சொல்றது உண்மையானவர்களே. அதனால அறிவு என்பது அவ்வளவு உன்னதமானது. குர்ஆனிலே அறிவு தொடர்பான வார்த்தைகள் மாத்திரம் 779 வார்த்தைகள் இருக்குதுங்க. எத்தனைங்க சொல்லுங்களேன்? 779. நீங்க நினைச்சுக்கிறாதீங்க, அது எல்லாரும் பேசிட்டு பேசாம போறாங்க. நீங்க என்னுடைய கேள்வியெல்லாம் கேட்கணும் பார்க்காது, மனசுல பதிய வைக்கிறது வேற நோக்கம். அறிவு தொடர்பான செய்திகளை, பொருள்களை சொல்லக்கூடிய அந்த ஆயத்துகள், அது தொடர்பான விஷயங்கள் மாத்திரம் 779 வார்த்தைகள் இருக்கிறது. அப்படியானால் அறிவை தேடக்கூடிய விஷயத்திலும் அதை உண்டாக்கக்கூடிய விஷயத்திலேயும் எவ்வளவு உன்னதமான ஒரு நிலைப்பாட்டை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜட்ஜா அனுப்புனாங்க. அந்த பகுதியில போய் சில காரியங்களுக்கெல்லாம் நீங்க தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லி முஆது பின் ஜபல் அனுப்புன மாதிரி அலி ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் அனுப்பியிருந்தாங்க. அலி ரலியல்லாஹு யமனுக்கு போயிருந்தாங்க. போயிருந்த நேரத்தில் அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு. சிங்கத்தை பிடிக்கிறதுக்காக குழி வெட்டி வச்சிருந்தார் ஒரு ஆளு. சிங்க நடமாடக்கூடிய பகுதி, அதை பிடிக்கிறதுக்காக ஒரு குழி வெட்டி வச்சிருந்தார், பெரிய குழி. அது ஒரு சிங்கம் விழுந்துருச்சு. அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம் வந்துருச்சு. சிங்கம் வந்துருச்சு சொல்லி அதை வேடிக்கை பார்க்க பெரிய கூட்டம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் தவறி உள்ள விழுந்துட்டார். சிங்கத்தினுடைய அந்த குழிக்குள்ள ஒரு ஆள் விழுந்துட்டார். அந்த மனுஷன் போகும் பொழுது தன்னை தற்காத்துக்கிறதுக்காக வேண்டி பக்கத்துல ஒரு ஆளை பிடிச்சார் இல்லையா, அவரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டார். அவரையும் சேர்த்து இழுத்து உள்ள கொண்டு போயிட்டார். அவர் என்ன செய்யறாரு, இன்னொரு ஆளை பிடிச்சார், அதனால அவரையும் சேர்த்து கொண்டு போயிட்டார். 3வது ஆள் 4வது ஆளை பிடிச்சு எடுத்து கொண்டு போயிட்டார். ஆக 4 பேர் விட்டு போயிட்டான். கடும் கோபத்தில் இருந்த சிங்கம் 4 பேரை கடிச்சு குதிரை கொண்டுருச்சு. இந்த விவகாரம் அலி ரலியல்லாஹு வருது. இது என்ன சட்டம்? யாருக்கும் பகரம் கொடுக்க வேண்டுமா? யார் இதிலே குற்றவாளி? யார் பகரம் கொடுக்கப்பட வேண்டியது? யார் அப்படின்னு அலி ரலியல்லாஹு வருது. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இதனுடைய அசல் குற்றவாளி குழி தோண்டினார் தான். ஆனா அவர் யாரை கொலை செய்யறதுக்கான குழி தோண்டல, அவர் சிங்கத்தை பிடிக்கிறது குழி தோண்டி வச்சாரு, இவன் தவறி விழுந்துட்டான். அதனால அவர் அசல் குற்றவாளி என்று கருதப்படாது. அதே நேரத்தில் அவருடைய செய்கைகளினால் இது வந்த காரணத்தினாலே அவர் தியத், அதற்குண்டான ஒரு தியத்தை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் மார்க்கம் சொல்லி இருக்கிறது தியத்துன்னு சொன்னான், அந்த குறிப்பிட்ட அளவிற்குண்டான பணத்தை கொடுக்க வேண்டும். இதுல இந்த 4 பேருடைய கொலை இருக்குது இல்லையா, 4 பேருக்கும் தியத்து கொடுக்கணும், 4 பேருக்கும் தியத்து கொடுக்கணும். ஆனால் அந்த கொஞ்சம் பிரிச்சு சொன்னாங்களா, ஆள் அவர் கொலை மாத்திரமல்ல, அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது மாத்திரமல்ல, மற்ற 3 பேருடைய கொலைக்கு அவர் தான் காரணம். இவர் அவரை இழுத்தார், அவர் அவரை இழுத்தார், அவர் அவரை இழுத்தார்.
அவரோடு சேர்த்து மற்ற 3 பேருடைய கொலைக்கும் அவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார். எனவே அந்த முதலாவது நபருக்கு கொடுக்கப்பட வேண்டிய தியத் நபர் 1000 ரூபாய் வைங்களேன், அது 4ஆக பிரிக்கப்பட வேண்டும். 4ஆக பிரிக்கப்பட்டு அந்த 3 பேருக்கும் ஒவ்வொரு பங்கோட இவருக்கு ஒரு பங்கு. அதற்கு அடுத்து 2வது நபர், அவர் 2 பேருடைய கொலைக்கு காரணம், அவரோட சேர்த்து 3 பேர், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த தீர்த்து இருக்கிறத 3ஆக பிரிக்கப்பட வேண்டும். அவருக்கு ஒரு பங்கு, மீதி இருக்கிறவர்களுக்கு 2 பங்கு. 3வது உள்ளே விழுந்தாரே, அவர் ஒரு ஆளுடைய கொலைக்கு காரணம், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த பங்குங்கிறது 2 வச்சு ஆங்கி அவருக்கு ஒரு பங்கு, இன்னொரு ஆளுக்கு ஒரு பங்கு கணக்கு பார்த்து கொடுக்கணும். 4வது ஆள் அவர் தான் கொல்லப்பட்டிருக்காரு தவிர அவர் யாரையும் கொலை செய்யறதுக்கு இழுத்துட்டு போயிடல. அதனால முழு தீர்த்தை அவர் கொடுக்கணும்னு சொல்லி அறிவின் சிகரம் அதற்கு அலிநாயகம் தீர்ப்பு செய்தாங்க. சல்லாதன தீர்ப்பை பாராட்டினாங்க. மக்களே, எதுக்கு சொல்ல வர்றோம்னு சொன்னா, அறிவுங்கிறது இருக்குது, அது தீட்சண்யமானது போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எல்க ஒரு முடிவெல்லாம் கிடையாது. சமீபத்துல கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சமீபத்தில் நடந்த சம்பவம் தான். ஒரு ஆள் தம் வீட்டுல ஒரு மரம் வளர்த்தார். மரத்தை நட்டு வச்சு வளர்த்தாரு. 50 வருஷத்துக்கு முன்னால நட்டிருக்கிறார். அந்த மரம் வளர்ந்து பெரும் கிளைகளை விட்டு பக்கத்துல பள்ளிவாசலுடைய பெரிய முற்றம், அது பெரிய கிளைகளை விட்டு இந்த பள்ளியினுடைய முற்றங்களில் எல்லாம் அதனுடைய கிளைகள் வளர்ந்து இங்க பெருமரம் ஆயிடுச்சு. பள்ளிவாசல்காரங்க பார்த்தாங்க நல்ல ஒரு வருமானம், அதனால இந்த மரத்தை எல்லாம் வெட்டி பள்ளிவாசலுக்கு துட்ட சேர்த்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி பள்ளிவாசல் முன்பகுதியில் வளர்ந்த அந்த மரங்களை எல்லாம் வெட்டுறதுக்கு இவங்க திட்டம் போடுறாங்க. திட்டம் போட்டா அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டார், இதுல உங்களுக்கு உரிமை கிடையாது, அது எங்க வீட்டு மரம், நான் தான் மரம் நட்டேன், அதனால இதுல உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு. அந்த பள்ளிவாசல்காரங்க பார்த்தாங்க, இது பள்ளிவாசல், ஹலாலான பணத்தை மட்டும்தான் இங்க சேர்க்க முடியும். 2வது பேணுதலான வாழ்க்கையினுடைய பகுதியை கொண்டவர்கள். அதனால அவங்க அசரத்தை கேட்டாங்களா, அசரத் ஒரு புது மசாலா வந்திருக்குது, இனிமே நம்ம பகுதியில வளர்ந்த இந்த மரங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் ஆரம்பத்துல நட்டு வச்சாரு, ஆனா இங்க இப்படி செழித்து வளர்ந்து விட்டது, இதை வெட்ட வேண்டாம்னு சொல்றாரு. ரொம்ப கவனிச்சா தான் விளங்கும். இடையில இந்த சத்து வேற மைக்கு சத்து வேற கொஞ்சம் அப்படி உள்ள போய் வெளியே வந்துச்சுன்னு வைங்க, சும்மானந்தான் கவனிக்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனிக்கணும்னு அர்த்தம். சரி இருக்கட்டும். மரம் நட்டாரு, மரம் நட்டிருந்தாரு அவரு. பக்கத்துல பள்ளியில விசாலமா மரங்கள் எல்லாம் அப்படியே வளர்ந்துருச்சு. இப்ப அசரத்திட்ட கேட்கிறாங்க, அசரத் வீட்டுக்காரர் சம்மதிக்க மாட்டேங்கிறார், அவர் எனக்கு தான் சொந்தங்கிறார், ஆனா அவர் நட்ட ஒரு மரத்தினுடைய இது மாத்திரம் தான் அங்க இருக்குதே தவிர மற்ற எல்லாம் பள்ளி முற்றத்துல தான் வளர்ந்து இருக்குது, இதை வெட்டுறது கூடாதுங்கிறாரு. மார்க்க சட்டம் என்ன அசரத்தில் கேட்கிறாரு. அதிலிருந்து பார்த்தாரு புதுசா இருக்குது. நான் ஓதன கிதாபில் உடனடியாக எனக்கு ஞாபகம் வரல, வேணா என்னுடைய உஸ்தாத்மார்கள்ட்ட போய் நான் கேட்டுட்டு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உஸ்தாத் தேடி போயிருக்கிறார். அந்த உஸ்தாத் பேரு மீராங்குட்டி முஸ்லியார். அந்த உஸ்தாத் பேரு மீராங்குட்டி முஸ்லியார். நடந்த சம்பவம், அதுக்கான இந்த பேரை சொன்னேன். அதனால இங்கிருந்து மீராங்குட்டி முஸ்லியார் தன்னுடைய உஸ்தாதை தேடி போயிருக்கிறார். இங்கிருந்து போய் பார்க்க போனா அந்த உஸ்தாத் அப்பதான் எங்கேயோ அவசரமா ஒரு கார்ல வந்து போறதுக்காக கார்ல ஏறி உட்கார்ந்துருக்கிறார். அவன் தன்கிட்ட மோதன மாணவன் வந்திருக்காரு. அவனை எந்த விஷயம் கேட்டுங்களா? இல்ல உஸ்தாத், எங்க ஊர்ல ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு வீட்டுல ஒரு ஆள் மரம் நட்டாரு, அது வளர்ந்து பெரிய கிளைகளை எல்லாம் பக்கத்துல வெட்டுச்சு, அது பள்ளிவாசல் குற்றம் ஆயிடுச்சு, பள்ளிவாசக்காரங்க எங்களுக்குன்னு சொல்றாங்க, தமிழ்நாடு இருந்து 4 பெண்மா இருக்கா, பள்ளிவாசலுக்கு சொல்றது வீட்டு கட்ட விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அவர் என்ன செய்வான், ஊர்லாம் திட்டி அவர் ஒரு வழியா ஆக்கிரும். இப்படி ஒரு சட்டம், என்ன சட்டம் கேட்டு எங்களுடைய பள்ளி நிர்வாகிகள் கேட்டு வர சொன்னாங்க. மார்க்கம் அப்படிங்கிற அடிப்படையில் எதை செய்யணுமோ அதை செய்வோம்னு சொல்லிட்டாங்க. அதற்கு வந்து சொன்னாரா, போன இது சம்பந்தப்பட்ட கிதாபில் முகனின்னு ஒரு கிதாப் இருக்குது. முகனி கிதாபில் சொல்லுடைய பாடத்துல பாரு. எதுக்கு சொல்ல வர்ற, அந்த முகனிங்கிற கிதாப் கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது. 800 வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட கிதாப்.
அதுல சுல்குலை பாடத்துல நீ பார்த்தா, இதா நபத்த ரஜுலுன் ஷஜரத்தன் ஃபதார இர்குஹா ஃபனபத்த மின்ஹா ஷஜரத்துன், ஒரு மரம் நட்டார், அதனுடைய கிளைகள் விரிந்து பறந்து பல இடங்களிலேயும் விசாலமாய் வந்துச்சு, அதிலிருந்து பல மரங்கள் உருவாகிவிட்டது என்று தொடக்கி அந்த பாடங்களை சொல்கிறார். அப்படி வேறு இடத்தில் அந்த மரங்கள் கிளை விட்டு வளர்ந்தால் அசல் எல்லா மரமும் வீட்டுக்காரர்கள், எல்லா மரமும் யாருக்கு சொன்னாங்க? வீட்டுக்காரர்கள். ஆனால் எந்த இடங்களில் வளர்ந்ததோ அந்த இடத்திற்கான வாடகையை இந்த வீட்டுக்காரர் கொடுக்கணும் என்று மார்க்க சட்டத்தை சொல்லியிருக்கிறார். பெருமக்களை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய முன்னோர்களால் அந்த நன்மக்கள் எவ்வளவு தீட்சண்யமான ஒரு பார்வையோடு ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்திருக்கிறார். அதைத்தான் சொல்ல வந்தேன். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாத்திரம் ஃபர்லி மஸ்அலான்னு சொல்லுவாங்க. இப்படி வந்தால் இப்படி ஆயிட்டா, பின்னால் இப்படி நடந்தால், இப்படி நடந்து விட்டால் இப்படி நடந்தால் என்று இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாத்திரம் 6000 மஸ்அலா சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவுங்க? சுமாரம் தான் சொல்லுங்களேன். 6000 மஸ்அலாக்கள். இப்படி வந்தால் இப்படி வந்தால், சும்மா சட்டம் சொல்ல நம்ம இஷ்டத்துக்கு சொல்றதெல்லாம் கிடையாது. எந்த அடிப்படைக்கும் மாற்றம் இல்லாமல் இருக்கணும், எந்த ஹதீஸுக்கும் மாற்றம் இல்லாமல் இருக்கணும், எந்த ஆயத்துக்கும் மாற்றம் இல்லாமல் இருக்கணும். 6000 மஸ்அலாக்களை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எதற்கு சொல்ல வருகிறேன்? அறிவுக்கு எல்கை கிடையாது, அதுக்கு ஒரு முடிவுங்கிறதே கிடையாது. எவ்வளவு கற்றாலும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அந்த அறிவு என்பது ஒழுக்கத்தோடு அமைந்து விட்டது என்று சொன்னால் அதை விட பாக்கி வேற எதுவும் இல்லை. என்ன அறிவுங்கிறது சமயத்துல சருகி விட வச்சு. குர்ஆன் இந்த உலகத்தில் அறிவை போதிக்க வந்தது. குர்ஆன்ல எல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாதுங்க. குர்ஆன்ல என்ன இல்லைன்னு என்ன கேட்கலாம்? எல்லாம் குர்ஆன்ல இருக்குது, அது கூட நல்ல வார்த்தை இல்லை. குர்ஆன்ல என்ன இல்லை? ஏதாவது ஒரு துறை இதை பற்றி குர்ஆன்ல இல்லைன்னு இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது என்று சவால் விட்டு உலகத்திற்கு சொல்லும். பெருமைக்காக அல்ல, அது குர்ஆனுடைய மகத்துவம். ஃபீ நபஉன் கப்லிக்கும் வஹபரு மா பாதக்கும் வஹுக்மு மா பைனக்கும். முன்னோர்கள் பின்னால் வரப்போர்கள் உங்களுக்கு மத்தியில் நான் எல்லாத்தையும் குர்ஆன் சொல்லுங்கள், எல்லாவற்றையும். சமீபத்தில் நான் ஒரு செய்தியை படித்தேன். ஒரு கணித வல்லுனர், கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே ஒரு பெரிய வல்லுனர், அவர் குர்ஆனை ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செய்து சொல்றாரு, குர்ஆனில் இல்லாத எண்களே கிடையாது, நம்பரே கிடையாதுங்கிற. குர்ஆன் நம்பர் சொல்ல வந்திருக்குது, குர்ஆன் நம்பரை சொல்லுவாங்க, குர்ஆன் வந்திருக்குது. குர்ஆனில் சொல்லப்படாத ஓரிலக்க எண்கள், ஈரிலக்க எண்கள், மூவிலக்க எண்கள், 4 இலக்க எண்கள் என்று தொடராக எண்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எண்கள் மாத்திரமல்ல, பின்னங்கள். 3இல் 1, 4இல் 1, 5இல் 1, 6இல் 1, இந்த பின்னங்கள் என்று சொல்லுகிறோம். இதை பற்றி இந்த ஆய்வு செய்து அவர் எழுதியிருக்கிறார். 1லிருந்து ஆரம்பிக்கிறார். குல் ஹுவல்லாஹு, சொல்லுங்களேன், அல்லாஹ் ஒருவர். 1லிருந்து ஆரம்பிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திக் நாயகம் கோயிலில் தங்கி இருந்தாங்க. இது அக்ரஜ உள்ளதீன கஃபரு சானிய சினை, 2 பேரில் 2ஆம் அவராக அந்த சித்திக்குல் அக்பர் இருந்தார்கள். 2 வந்துச்சு. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், மாயகூன் நஜ்வா ஸலாத்தின் 3 பேர் ரகசியம் பேசினா 4வது ஆளா அல்லாஹ் இருக்கலாம், 5 பேர் பேசினா 6வது ஆளா அல்லாஹ் இருக்கலாம் என்று சொல்கிறான். அவங்க கிட்டத்தட்ட 4 வந்துருச்சு, 5 வந்துருச்சு. எல்லா எண்களையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். சஹரஹா அலைஹிம் 7 லையாலின், வேதனை வந்ததே 7 நாட்களும் 7 இரவுகளும் 8 பகலும் அந்த வேதனை தொடர்ந்ததுன்னு சொல்லி முன் சமூகத்திற்கு ஏற்பட்ட ஒரு வேதனை அல்லாஹ் சொல்கிறார். அது மாதிரி குகையிலே தங்கியிருந்தார்களே குகைவாசிகள், 300 வருடமும்
ஒரு 9 வருடம் கூட வல்தாது திசா, 309 வருஷங்கள் 9 வந்துருச்சு. யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ பலரு அசுத அம்சாரியா 1க்கு 10 அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னி ராயித்து அஹத அஷர கௌகபா, 11 நட்சத்திரங்களை வானத்தில் நான் கண்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க 11 வந்துருச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கத்தாழ்னா முசரத்தை அஷரத் அஸ்பாத்தன் உமமா, 12 கூட்டத்தாருக்கு 12 ஊற்றுகளை எல்லாம் ஏற்படுத்தினான். டஜன் பொதுவா நம்பர்கள்ல வந்து காலம் காலமாக பயன்படுத்தக்கூடிய டஜன் இருக்குது. டஜன் இனிமே 3 இலக்கங்கள் 4 இலக்கம் ஒரு நம்பரை பத்தி தான் பயன் செய்ய வேண்டியது இருக்கும். அதை சொன்னா அவ்வளவு விஷயங்கள் அதான் சொல்ல. எந்த துறை, எல்லா துறையும் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, குர்ஆனிலே இல்லாத ஒரு துறையும் கிடையாது. எல்லா துறையும் பற்றி அல்லாஹ், எல்லா இயல்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறார். ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆனி லாகின் தகாஸர அன்ஹு அஃஹாமுர் ரிஜாலி, எல்லா ஞானமும் குர்ஆன்ல இருக்குது. ஆனா அதை விளங்குவதற்கான அறிவு தான் நமக்கு. 2 வேணும் இல்லையாங்க? வெளியில சூரியன் வெளிச்சமா இருந்தாலும் பார்க்கறதுக்கு கண்ணில் ஒளி வேணும் இல்லையா? பார்க்கறது கண்ணில் ஒளி இல்லாட்டா அந்த வெளிச்சம் எதுக்கு? அதனால குர்ஆன் எல்லா ஞானங்களையும் சொல்கிறது. அதை விளக்குவதற்கான அறிவு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லா துறைகளை பற்றியும், எல்லா இயல்களை பற்றியும், எல்லா குணநலன்களையும் சொல்கிறது, எல்லா பண்புகளையும் சொல்கிறது. அதற்கு இன்னைக்கு வந்து அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி, கூகுள்னு வந்திருக்குது, வாட்ஸ்அப்னு வந்திருக்குது, ட்விட்டர்னு இருக்குது, எக்ஸ்ட்ரா என்னமோ வந்திருக்குது. இதை பத்தினா குர்ஆன் சொல்லுதா? இருக்குது. இதையும் குர்ஆன் சொல்லுது. யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாஅத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்த் லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். வான பூமியை கொடைஞ்சு நீங்க எடுத்தாலும் சரி, ஒரு வலிமையான ஒரு நிலை உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அறிஞானம் சம்பந்தப்பட்டது சொல்லுங்க. சுல்தான் என்ற அந்த அரபி வார்த்தைக்கு என்ன இருக்குது? அதுல விஞ்ஞானம் இருக்குது, அறிவியல் இருக்குது, கூகுள் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எக்ஸ்ட்ரா என்னென்ன வந்திருக்குதோ எல்லாமே அதுல இருக்கு. குர்ஆனில் இல்லாத சொல்லப்படாத எந்த செய்தியும் கிடையாது, எந்த செய்தியும் கிடையாது. எல்லாவற்றையும் குர்ஆன் சொல்லுகிறது. விளங்குறதுக்கு நமக்கு வேணும், அவ்வளவுதான். இன்றைக்கு உலகத்தார் வியந்து போய் நிற்கிறார்கள். அறிவுஞானத்தினுடைய விசாலம் இல்லாத அந்த காலகட்டத்திலே கருவை பற்றி குர்ஆன் சொன்னது. கரு எப்படி உருவாகிறது, அதனுடைய நிலைகள் என்ன, அந்த கருவை பற்றி குர்ஆன் சொன்னதை பார்த்து ஏராளமான விஞ்ஞான இஸ்லாமா இருக்கிறார். ஏராளமான விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் சொல்லி மாரிஸ் வகையில் அவர்கள் ஒரு நூல் எழுதியிருக்கிறார்களே. சில நூல்களை படிச்சு பார்க்கணும். நான் ஹஜ்ஜுக்கு வந்தாங்கன்னா ஹஜ்ஜு படிச்ச உடனே எங்க ஹாஜிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன், ஒரு 10 தமிழ் புஸ்தகம் சொல்றேன், இதெல்லாம் வாங்கி படிங்க. ஒரு 10 தமிழ் புஸ்தகத்தை நான் சொல்றேன். மிக்க மேலானவன் சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய அப்துல் கஃபூர் சாப் அவர்கள் எழுதிய ஒரு நூல். அலா என்ற வார்த்தைக்கு விளக்கமாக மிக்க மேலானவன் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு 50 நூலினுடைய சாரம் அதுன்னு சொல்லலாம். ஒரு 50 புஸ்தகத்தினுடைய சாரம் அது. அவ்வளவு அற்புதமான செய்திகள், அவ்வளவு அற்புதமான செய்திகள், அறிவியல் ரீதியான செய்திகளும் சரி, தீனியான செய்திகளும் எல்லாவற்றையும். ஆப்பிரிக்க யானைகளுக்கு சொல்ற, ஆண் யானைக்கும் தந்தம் இருக்குது, பெண் யானைக்கும் தந்தம் இருக்குது. ஆப்பிரிக்காவுடைய யானைகளுக்கு, நம்ம இந்தியாவுடைய யானைகளுக்கு ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்குது, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. இலங்கையினுடைய யானைகளுக்கு 2க்குமே தந்தம் இல்லைங்கிறார். சின்ன விஷயத்துக்காக சொல்றேன். எறும்பை பற்றி சொல்கிறாருங்க. எறும்பை பற்றி கிட்டத்தட்ட 4 பக்கம் எறும்பை பற்றி பேசுறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நம்ல் என்ற பெயரால் ஒரு சூறாவை சொல்லி இருக்கிறானே, அந்த எறும்பை பற்றி பேசுகிறார், பறவைகளை பற்றி பேசுகிறார். குர்ஆனில் சொல்லப்பட்ட பறவைகள், விலங்குகள், ஏனவைகளை எல்லாம் அல்லாஹ் சொன்னார். காகத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது. காகத்தை பற்றி குர்ஆன் சொல்லுது இல்லையா?
ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் ஹாபில் காபில் 2 பேர். காபில் அவரை கொலை செய்த நேரத்தில் எப்படி அடக்குதுன்னு தெரியாம இருந்தார். ஒரு காகம் வந்துதான் கற்றுக் கொடுத்தது என்று குர்ஆன் சொல்கிறதே. உலகத்துல காகத்தை மாறி புத்திசாலியான ஒரு பறவை இல்லை. காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும் சொல்லுவாங்க. காகம் இருக்குது, 30 நாளுக்கு ஓடுவா நடக்கும். விரட்ட வர்றானா, எதையும் தர வர்றானா, எதையும் பிடிக்க வர்றானா எல்லாம் தெரியும். காக்கை நோக்கரிக்கும் சொல்லுவாங்க. இந்த காகம் எல்லாவற்றையும் உலகத்தினுடைய படைப்பினங்களை சொல்கிறார், நீர்நிலைகளை சொல்கிறார், பறவைகளை சொல்கிறார், விலங்குகளை சொல்கிறார். மனித படைப்பினுடைய மாண்பு என்ன? மனிதனுக்குண்டான ஒரு சிறு உடல் என்று உன்னை கருதி கொண்டிருக்கிறாய். உன்னில் நல்லா ஒரு உலகத்தை வைத்திருக்கிறார். அது எப்படி விளக்கிறார்? அற்புதமான, அதாவது இந்த சமூகம் தந்த பெரிய அறிவியல் வல்லுனர். ஆனா சமூகம் அவரெல்லாம் கௌரவிக்கிறது. அந்த மிக்க மேலாவன் ஒரு புக்கு, ஒரு ஆள் நான் அவரை சந்திச்சேன். ரொம்ப அற்புதமான எழுத்தாளர், நல்ல கவிஞர். அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதால் பெருங்குடையாய் வந்துதித்த பெருமானே நாயகமே சொல்லி. என்ன அற்புதம்! முஹப்பத்து சுட்ட 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 படிவார். அவங்க எழுதுனதுதான் அது. நாவல் நினைச்சுக்கிறாரு. அவர் எழுதுனதுதான். நான் அவர்களிடத்தில் திருவிதாங்கோட்டில் 1986 நான் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் அதற்கான விளக்கத்தை எனக்கு சொல்லுவார்கள். தங்க அபூபக்கருடன் சௌர் என்னும் குகைக்குள்ளே பொங்கி வரும் பகை விடுத்து ஒரு திருந்த நாயகமே 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 நாயகமே. முதல்ல 63 கண்ணு எழுதினாங்க. சூழ்நிலையுடைய வயது 63 தங்குவதற்கு அபூபக்கருடன், தங்கமான அபூபக்கருடன். இந்த வார்த்தை விளக்கி சொல்லுவேன். சொல்லுகிறேன், அப்படி ஏராளமான நூல்கள் இருக்கு. அறிவுக்கு எல்கையே கிடையாது. நாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு விஷயத்தை தெரியவில்லையோ அந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் கிட்ட நான் என்று சொல்வார்கள் செய்த அலிநாயகம் அவர்கள். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், விளங்கிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் நம்மளை சொன்னது இல்லையா? ரப்பி சித்னி, அல்லாஹ் கல்வி ஞானத்தை தார், அறிவு ஞானத்தை தார். அல்லாஹ் இடத்துல கேட்க சொல்லி குர்ஆன் சொல்கிறதே சாதாரணமான ஒரு துஆவா அது? எனவே அறிவுக்கு முடிவு ஒரு எல்கை என்பதே கிடையாது. எல்லா விஷயத்தை பற்றியும், எல்லா துறைகளை பற்றியும், எல்லா இயல்களை பற்றியும் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் சொல்லாத எந்த துறைகளும் இல்லை, குர்ஆன் சொல்லாத எந்த இயல்களும் இல்லை. சமீபத்தில் இந்த குர்ஆன் வெளிப்படுத்திய அறிவியல் வெளிப்பாடு, சமீபத்தில் குர்ஆன் ஷரீஃபில் சூரா யூசுப் இருக்குது இல்லையா? சுப்ஹானல்லாஹ், சூரத்துர் ரஹ்மான், சூரா யூசுப்லாம் ஓத கேட்க கேட்க இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூரா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெரும்பாலும் சுபுல சூரா யூசுப் ஓதுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுபுடைய நேரத்தில் பெரும்பாலும் சூரா யூசுப் ஓதி அவங்க தொழுது வைப்பாங்க. சூரா யூசுஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு முழுமையான வரலாற்று, அழகான வரலாறு அல்லவா சொல்கிறார். அழகான வரலாறு அல்லவா அல்லாஹ் சொல்கிறார். அந்த சூரா யூசுப் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்து சமீபத்திலே எகிப்தை சார்ந்த ஒரு பேரறிஞர், ஒரு பெரிய டாக்டர், சமீபத்தில் செய்த ஒரு ஆய்வினுடைய விஞ்ஞானத்தினுடைய அறிவியலுடைய வெளிப்பாடாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஒரு அறிவியலுடைய வெளிப்பாடாக, அதாவது 40 வயசு தாண்டிச்சுன்னா முதல்ல மனிதனை பாதிக்கிறது பார்வை தான். பார்வை தான் முதல்ல என்ன செய்யும். அப்புறம் கண்ணுல வெள்ளத்திரை வருது, அது குறை விழுந்திருக்குது, அதனால அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா? இந்த 40 வயதை தொட்டால் மனிதனுக்கு முதலாக வரக்கூடிய ஒரு நிலைங்கிறது கண்ணில் ஏற்படக்கூடிய, இந்த கண்ணில் ஏற்படக்கூடிய இந்த வெள்ளை திரைக்கும் இந்த குறைக்கும் அதற்குண்டான மாற்று என்பது அறுவை சிகிச்சை மட்டும்தான். பழைய காலத்தில் ஒரே ஒரு மாற்று தான், அது அறுவை சிகிச்சை மாத்திரம் தான். ஆனால் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பேரறிஞர், எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெரிய பேரறிஞர் டாக்டர் முகமது அப்துல் வாசித் என்ற ஒரு பேரறிஞர்,
அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா சூரை யூசுஃப ஓதும் கேட்பார். அடிக்கடி சூரை யூசுப் ஓதவும் செய்வாரு, கேட்பவும் செய்வார். அந்த சூரை யூசுஃபுல அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் சொல்கிறான். அதாவது அந்த சகோதரர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள்லாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகன் யூசுப் அவர்கள் காணாமல் போன பிறகு அழுது 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 பார்வை போய்விட்டது. இங்க தகப்பனாருக்கு பார்வை இல்லாம ஆயிடுச்சு. அதனால இன்னொரு சகோதரர் புன்யாமீனை நீங்க பிடிச்சு வச்சீங்கன்னா எங்களால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, யூசுப்னு தெரியாம இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதனால அவரை விட்டுருங்கன்னு சொன்னார். பின்னால தெரிஞ்சிருச்சு இவங்கதான் யூசுப், அவங்க எகிப்துல பொறுப்புல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதற்கு செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அப்படியா, இதுஹபு பி கமீஸி ஹாதா, இந்த சட்டையை கொண்டு போங்க, தன் சட்டை கலந்து கொடுத்தாங்களாம். ஃபஅல்கூஹு அலா வஜ்ஹி அபி, இந்த தகப்பனாருடைய முகத்துல போடுங்க, ஏத்தி வசி பார்வை வந்துடும். அந்த எகிப்தினுடைய டாக்டர் பேரறிஞர் சொல்கிறார், எனக்கு இது என்னன்னு விளங்கல, சட்டை கலந்து கொண்டு போய் அங்க போட்டா பார்வை வரும்னா, ஆனா இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது, அது மாத்திரம் விளங்கிச்சு. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது, என்ன சட்டை கலந்து கொடுத்து போட்ட உடனே பார்வை வரும்னா அது என்ன புதுசா இருக்குது, ஏதோ ஒண்ணு இருக்குது, அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் யோசித்து 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 அது சம்பந்தப்பட்ட ஆய்வை செய்தேன் சொல்கிறார். அது சம்பந்தப்பட்ட ஆய்வை செய்தால் அவர் சொல்கிறார், சட்டையில் அப்படி என்னங்க இருக்குது என்றால் அந்த வியர்வையினுடைய வாடை, சட்டையில் இருக்கிறது வியர்வையினுடைய அந்த வாடை. சட்டையில வேற என்ன இருக்குது, அவருடைய சட்டையில சட்டையை மாத்து பார்த்தா அவருடைய வியர்வை வாடை. இதை கொடுத்து விடுறாங்க. அதனாலதான் அதை கொண்டு போன சகோதரர்கள் எகிப்திலிருந்து பலஸ்தீன் கிட்ட போகும் பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என் அருமை மகன் யூசுஃபனுடைய இந்திய அஜிதரியா யூசுஃபனுடைய வாசனை எனக்கு தெரிகிறது, ஒரே வேலை இல்லை உங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் யூசுஃப் யூசுஃப் தெரியிட்டே இருந்து அவர் வாடை வருது, அவர் வாசனை தெரியுதுன்னு சொல்றீங்களே, சத்தம் போட்டாங்க வருது இல்லையா, ஆனால் அந்த வியர்வையினுடைய வாடையை தான் உணர்ந்தார்கள். மேல போட்டவன்னு பார்வை வந்துச்சு வருது. இவர் சொல்கிறார், அந்த வியர்வை சம்பந்தப்பட்ட ஆய்வில் நான் ஈடுபட்டேன். மனித வியர்வை என்பது இருக்கிறதே, மனிதனுடைய வியர்வை என்பது ஒரு மனிதனுடைய கண் வெளிச்சத்திற்கு காரணமாக இருக்கிறது. அவருடைய ஆய்வுல முடிவு செய்த மனித வியர்வை என்பது நிச்சயமாக அந்த வியர்வை துளிகளிலே கண்ணின் வெளிச்சத்திற்கான ஒரு விஷயம் அதுல இருக்குதுங்கிறத நான் விளங்கினேன். அதை ஆய்வு செய்தேன். அவர் எப்படி ஆய்வு செய்தார், என்ன நீங்க எதையாவது வியர்வை கண்ணை ஊற்றி விட்டுறாதியா, அது அப்படி இல்லை, அதுக்கு அர்த்தம் அது என்ன செய்யணுமோ அதை செய்யணும். சில பேர் கரிஞ்சீரகம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி இவ்வளோ கரிஞ்சீரகத்தை அள்ளி போட்டா சூடு கூடி ஒரு லெவல் ஆயிடுது. எதை எப்படி எவ்வளவோ யார்கிட்ட சாப்பிடணும், எந்த முறையில சாப்பிடணும், விளங்கி சாப்பிடணுமே தவிர ஏதாவது வாட்ஸ்அப்ல வருது அதுல அது வருதுன்னு என்னத்தையாவது சாப்பிட்டு இருக்க கூடாது. அது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு சாப்பிடணுமே தவிர என்னத்தையாவது நமக்கு விளங்கினதை பூரா சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு முடிக்க கூடாது. அது மாதிரி அவங்க அந்த சம்பந்தப்பட்டது ஆய்வு செய்தார். ஆய்வு செய்து சொல்கிறார், இதிலே நான் முதலாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது எலிகளை எடுத்துக்கொண்டேன். எலிகளை நான் எடுத்துக்கொண்டேன். அதிலே பார்வை இல்லாதவைகளுக்கு இந்த வியர்வையினுடைய அந்த சொட்டுக்களை நான் அதை ஆய்வு செய்து அதிலே போட்டு அதனுடைய பார்வையில் உயர்த்திய பொழுது பார்வை வந்துருச்சு. முதலாவது எலிகளிலே தான் ஆய்வு செய்தேன். அதற்கு பிறகு மனிதர்களிடத்தில் ஆய்வு செய்து பார்த்தால் கிட்டத்தட்ட 90% நான் அதில் வெற்றி பெற்றேன். இந்த ஆய்வுடைய வெளிப்பாட்டை கொண்டு போய் அமெரிக்கா, பின்பு ஐரோப்பா, இங்கெல்லாம் நான் வெளிப்படுத்தினேன். முதலாக நான் அந்த சொட்டு மருந்து, அதிலிருந்து தயாரித்த சொட்டு மருந்தை வெளியிடுவதற்காக நான் அனுமதி கொடுத்த நாடு சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்திலே தான் நான் அது சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்டிடியூட்ல கொண்டு போய் நான் இந்த ஆய்வை வெளிப்படுத்தி அதை நிரூபித்ததற்கான எல்லா அடையாளங்களையும் காட்டி அதற்கு பிறகு அங்கிருந்து சொட்டுமத்து அந்த சுவிட்சர்லாந்திலிருந்து வெளிப்படுத்தினார்கள். குர்ஆன் சமீபத்தில் வெளிப்படுத்திய அறிவியலின் வெளிப்பாடு என்ன இல்லை, குர்ஆனில் எல்லாம் இருக்கிறது. வானத்தை பற்றி, பூமியை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி. ஏன் நமது மாவட்டத்தை சார்ந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய அக்கடி சிறவுகளில் எழுதுகிறாரே, தன்னுடைய அக்கடி சிறவுகள் என்ற புத்தகத்தில் எழுதுகிறாரே, வானத்தை பற்றிய ஆய்வை, பூமியை பற்றிய ஆய்வை, நட்சத்திரங்களை பற்றிய ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் எனக்கு என்னை தூண்டியது குர்ஆனின் ஆயத்து என்று சொல்றார்.
அக்னிச்சிறகுகள் எழுதியிருக்கிறார். வானத்தை பற்றி ஆராய்ச்சியை, பூமியை பற்றி ஆராய்ச்சியை, நட்சத்திரங்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று என்னை தூண்டியது குர்ஆனிலே உள்ள வசனங்கள் என்று சொல்கிறார். குர்ஆன் எல்லா காலகட்டத்திற்கும் தேவையான எல்லா செய்திகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கு. குர்ஆனில் இல்லாதது எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா செய்திகளையும் குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, எல்லா இயல்களை பற்றி நாம் அதை படிக்கணும், கேட்கணும், விளங்கணும், குர்ஆன் ஆய்வு செய்யணும். அல்லாஹ் குர்ஆனிலே புத்திசாலிகள் என்று சொல்றார். குர்ஆனை பற்றி சிந்திப்பவர்களை புத்திசாலிகள் என்று அல்லாஹ் சொல்றார். சிந்தி குர்ஆன் எத்தனை இடத்தில் சொல்கிறது? அல்லாஹ் ததப்பர் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனை பற்றி யோசிக்க வேண்டாமா? குர்ஆனை பற்றி ஆய்வு செய்ய வேண்டாமா? எந்த காலகட்டத்திற்கும் உலகத்திலே எந்த ஆய்வுகளும் மாறுபடலாம், எந்த ஆய்வும் மாறுபடலாம். குர்ஆன் இந்த கருத்தின் சரியில்லை, இந்த ஆயத்தை எடுத்துருவோம் ஏதாவது சொல்றோமா? எல்லா கால கியாமத்து நாள் வரை உள்ள ஒரு நிலைப்பாடு உண்மையானவர்களே. அதனாலே குர்ஆன் என்பது அந்த அறிவியலின் ஊற்று என்று சொல்லலாம், அறிவியலின் ஊற்று என்று சொல்லலாம். நான் என்னுடைய ஆசிரியர் இருந்த எல்லாமா கலீல் ஹஜ்ரத் அவர்கள் அறிவின் ஊற்று அல் குர்ஆன் சொல்லி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இன்னைக்கு யூதர்கள் இந்த சொட்டு பாசனத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதற்கு குர்ஆன் என்ன ஒரு தூண்டுதலை தந்தது என்று அதற்குண்டான ஆய்வு எழுதியிருக்கிறார். ஏராளமான செய்திகளை, அந்த செய்தியை தனியா சொல்லணும், அதோடு 1 மணி நேரம் சொல்லணும். என்னென்ன குர்ஆனுடைய வார்த்தைகளை கொண்டு இன்றைய காலகட்டத்தில் அறிவியலின் வெளிச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று அறிவின் ஊற்று குர்ஆனின் ஆயத்துகள் என்று ஹஜ்ரத் அவர்கள் எழுதிய ஒரு நூல். சின்ன பேர் சொல்லலாம். அதனாலே உண்மையானவர்களே, குர்ஆன் வந்தது வெறும் நமக்கு உலகியல் ரீதியான அறிவை சொல்வதற்கு அது அல்ல. குர்ஆனுடைய நோக்கம் ஆன்மீகம் தான். குர்ஆனுடைய லட்சியம் மறுமையினுடைய வெற்றி தான். அதுதான் குர்ஆனுடைய லட்சியம். ஆனால் குர்ஆனில் இல்லாமல் இருக்க, குர்ஆனில் இல்லாது எதை பற்றி வேண்டும், எதை பற்றி வேண்டும்? சமீபத்தில் நான் ஒரு நூல் படித்தேன். சமீபத்தில் அதாவது இந்த செக்ஸுவியல் சம்பந்தப்பட்ட நூல். என்ன செக்ஸுவம் படிக்கிறார் நீங்க? அது இல்லை, குர்ஆனில் அது தொடர்பான அடிப்படைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஒரு செக்ஸுவல் ஆய்வாளர் சொல்கிறார். அது தொடர்பான விஷயங்களையும் கூட குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது. ஆயத்தை பற்றி சொல்கிறார். மருத்துவத்தை பற்றி குர்ஆன் சொன்னதை பெருமக்கள் எழுதுவார். எந்த துறையை குர்ஆன் சொல்லாமல் எல்லாவற்றை பற்றி உண்டான செய்திகளை குர்ஆன் சொல்கிறது என்று பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்வார். அருமையானவர்களே, ஒரு தூண்டுதலுக்காகத்தான் இந்த வார்த்தையை நடத்தணும். இது கஸ்பீன் சொல்லுவாங்க. இந்த இல்மையெல்லாம் முயற்சி செய்து நாம் படிக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால், ரப்பை என்னை பார்க்கிறான் என்ற அந்த பேர் உணர்வோடு ரப்பை பயந்து நம்முடைய ரகசிய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் அல்லாஹ்வே ஆசானாக இருந்து நமக்கு பல ஞானங்களை தருகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அறிவு ஞானத்தை புகட்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். வஹபின்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி போனாங்க இல்லையா, ஹிதர் அலைஹிஸ்ஸலாமை தேடி போய் அவர்கள் பெற்ற ஞானம் இருக்கிறது, அது வஹபி. மில்லதுன்னா இல்மா, ரப்பின் புறத்திலிருந்து தனியாக கொடுக்கப்பட்ட அந்த ஞானம். அதனால அவ்வளவு நிலைகள் இருக்கிறது இல்மை பொறுத்த வரையிலே. அதற்கு ஒரு எல்கையோ அதற்கு ஒரு முடிவோ மார்க்கம் சொல்லவே இல்லை. அந்த அளவிற்கு நீண்ட கல்ச்சரா எந்த விஷயமே. இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய போராளி, தமிழகத்தினுடைய போராளி ஈவே ராமசாமி நாயக்கர், அவர் சொல்கிறார், இன இழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் சொல்றார். இன இழிவு நீங்க வேண்டுமா? ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் என்று சொல்கிறார். குர்ஆன் மனிதர்களை எப்படி சமத்துவமாக நடத்துகிறது. ஏற்றத்தாழ்வு இல்லை. சஃபுல் அவர் நிற்கிறார், இவரை நீங்க போங்க அப்படின்னு சொல்றோமா யாரையாவது? நமக்கு தெரியாது. அதனுடைய இந்த சமத்துவம்ங்கிறதுனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும்.
படிச்சிருப்பார், பொருளாதாரத்தில் மேம்பட்டிருப்பார், எல்லா நிலையிலும் உயர்ந்திருப்பார். ஆனால் அவரை இழிவாக மட்டமாக கருதக்கூடிய ஒரு நிலைங்கிறது சில சமூகத்தில் இருக்குமே. அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு ஒண்ணும் தெரியாது. சவுதி நாட்டினுடைய அங்கே உள்ள அதிபர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒரு வெள்ளிக்கிழமை மன்னர் பைசல் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஜும்மா தொழுகை கூட்டு போகணும், டெல்லி ஜாமியா மஸ்ஜித் சொல்லி வச்சுட்டாங்க. மாதிரி மன்னர் வர்றாரு, அதனால அவருக்கு வழி விட்டு வைக்கணும். எதிர்பார்த்து இருந்தாங்க. நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு இது அல்லவா, எல்லாரும் வந்திருக்காங்க, அன்னைக்கு இதுக்கு மட்டும் தனியா ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. வரல. தக்பீர் கட்டுறதுக்காண்டி காமத் சொல்லப்பட்டுருச்சு. காமத் சொல்லப்பட்டு அதுக்கு பிறகுதான் அதை அழைச்சிட்டு வர்றாங்க. வந்தால் சப்பு கூடிருச்சு. இப்ப இந்த நேரத்தில் அவர் நின்ன இடம் எதுன்னு சொன்னா, டெல்லி ஜாமியா மஸ்ஜித் போனவர்களுக்கு தெரியும், கீழே இறங்கி வரக்கூடிய அந்த வாசல் அகலமான வாசல். ஏன்னா அந்த இடத்துல யார் நிற்பாங்கன்னா, யாசகர்கள் பிச்சை கேட்பதற்காக முந்தைய ரிசர்வேஷன் பண்ணி அந்த இடத்த உட்கார வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நிற்பாங்க. தக்பீர் கட்டின உடனே அவங்களும் சப்பல நின்றுட்டாங்க. மன்னர் வந்தாரு, இடம் கிடைக்கல, அவங்களோட சேர்த்து சப்பல நின்றுட்டார். எல்லாரும் சொன்னா, மன்னிச்சுக்கங்க, உங்களை உரிய நேரத்தில் நான் கூட்டு வரல. என்ன விஷயம் கேட்குறேன். இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த யாசகர்களும் யாசகம் கேட்கக்கூடிய இவங்களோட சேர்ந்து சப்பல நிற்க வேண்டியது வந்துருச்சு. அவருக்கு விளங்கல் அது என்ன தெரியாது. ஏனென்றால் தோளோடு தோல் நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிற்கு உன்னதமான வழிகாட்டக்கூடிய ஒரு மாற்றம், கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, குண ஒழுக்கம் ரீதியாக இறையச்சத்தினுடைய ஒரு வாழ்க்கை மாத்திரம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வே நமக்கு ஆசானாக மாறிவிடுகிறான், அறிவு ஞானத்தை தருகிறான். அறிவியல் ரீதியான அறிவும் கிடைக்கும், அதுபோல ஆத்மார்த்தமான ஆன்மீகமான அறிவும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா நம்முடைய அறிவு ஞானத்தை அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. ரப்பினுடைய வேறான புலத்திலிருந்து அவனே நமக்கு ஆசானாக இருந்து உயர்ந்த ஞானங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தல் புரிவானாக. நம்ம எல்லாம் தீட்சண்யமான அறிவை பெற்றவர்களாக ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்குவதற்குண்டான சிறந்த நுட்பத்தை, மதிநுட்பத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. தங்களுடைய சிறந்த மதிநுட்பத்தால், அறிவாற்றலால் இந்த தீனின் மேன்மைக்கு தங்களை அர்ப்பணித்த நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள், இமாம்கள், அந்த சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.